மூச்சைத்தான் சுவாசம்ங்கிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், மூச்சுங்கிறது காமன் டேர்ம். நீங்கள் பிராணனுக்கும் சொல்லிக்கலாம், சுவாசத்துக்கும் சொல்லிக்கலாம். மூச்சுன்னு சொன்னால் ரெண்டும் இருக்கும். கரெக்டாக பிரித்து ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னா சுவாசம் அப்படின்னு சொல்லணும். இப்போ சுகப்பிராணயாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வலது நாஸ்ட்ரில்ஸில் அடைச்சி பிடிச்சிட்டு இடது நாஸ்ட்ரில்ஸ் வழியாக உள்ளே இழுத்து இதை அடைச்சி இதில் வெளியே அனுப்புகிற மாதிரி ஒன்று. இன்னொன்று, இடது நாஸ்ட்ரில்ஸில் இழுத்துட்டு ஹோல்டு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வலது நாஸ்ட்ரில்ஸில் வர்றது. ரெண்டு. இந்த மாதிரி இப்போது இங்கே இப்படி பண்ணிட்டோம். அப்புறம் எதை வச்சு நம்ம பிராணயாமம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கி ரெண்டு தாரையொன்று சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மாந்தர்கள் எத்தனை சங்கி ரெண்டையும் தவிர்த்து தாரை ஊர்த வல்லீரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழ்தல் திண்ணமே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மனிதன் 60 வயசு வாழ்றான் அப்படின்னா 60 வயசுக்கு தேவையான சுவாசத்தை கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்சம் கொடுக்கறது சுவாசத்தை தான் கொடுக்குது, பிராணனை கொடுக்கல. பிராணங்கிற ரகசியத்தை ஆத்மா வணக்கம். நான் ஜீவிதா பேசுகிறேன். இந்த 21 நாள் யோகா கிரியா வகுப்பில் எனக்கு உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாறு மற்றது எல்லாம் கஷ்டப்பட்டு உடம்பு ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும், ஃப்ரீயாகவே இருக்காது, ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி. இதுக்கப்புறம் அந்த நடைப்பயிற்சி வாக்கிங் 4 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். 5 மணிக்கு எந்திரிக்கவே முடியாது என்னால். ஏன்டா எந்திரிக்கிறவங்க போட்டு அமுக்கும். இதுக்கப்புறம் எந்திரிக்க டானு முழிப்பு வந்துடுது. அதுமாரி இந்த பயிற்சி பண்ணோன்னா உடம்பு அன்னைக்கு பூராவே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி செய்யாதப்போ எனக்கு நரம்பு எல்லாம் இழுத்துது, எனக்கு இந்த கெண்டைக்கால நரம்புலாம். இப்போ அந்த தொழ சதையெல்லாம் அந்த இதெல்லாம் இடித்து ஃப்ரீயாகிட்டு, கால் உடம்பு எல்லாமே ஆக்டிவாக அன்னைக்கு அதுவும் சுறுசுறுப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இன்னும் மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி. வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்கிட்டு இந்த பதிவில் என்ன தெரியுங்களா பேச போகிறோம். ஆன்மீகத்தில் சில சாதனாக்களில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு பழக்கமாக இருக்கும். மூச்சு பயிற்சி பண்ணியா, பிராணயாமம் பண்ணியா, திடீர்னு மூச்சை இழுத்து விடணும், அந்த உடம்போட சில செய்கைகளை பண்ணணும். சரி, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மூச்சு பயிற்சின்னு சொல்கிறாங்க, பிராணயாமம்னு சொல்கிறாங்க, அப்புறம் சுவாச பயிற்சின்னு சொல்கிறாங்க. நிறைய குழப்பமாக இருக்குதே. என்ன இந்த பதிவு உங்களோட குழப்பமெல்லாம் தீர்க்கறதுக்கு தானுங்க. இப்போ மனிதனோட உடம்புல மூச்சுங்கிறது ஒரு காமன் டேர்ம், அதாவது ஒரு பொதுவான சொல். இந்த மூச்சை 2 விதமாக பிரிக்கலாம். என்ன தெரியுங்களா? சுவாசம், பிராணன். சார் புரியல சார் அப்படின்னா, சுவாசம் அப்படின்னா பாருங்க, இந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூக்கோட நாஸ்ட்ரில்ஸ், நாசி துவாரங்கள் வழியாக வெளியே வரக்கூடிய மூச்சைத்தான் சுவாசம்ங்கிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், மூச்சுங்கிறது காமன் டேர்ம். நீங்கள் பிராணனுக்கும் சொல்லிக்கலாம், சுவாசத்துக்கும் சொல்லிக்கலாம். மூச்சுன்னு சொன்னால் ரெண்டும் இருக்கும். கரெக்டாக பிரித்து ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னா சுவாசம் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் அவனுக்கு 24 மணி நேரம் அவனோட நாஸ்ட்ரில்ஸ், நாசி துவாரத்தில் வந்துகிட்டு இருக்கிறதுக்கு பேர் சுவாசம். இந்த சுவாசத்தை தான் மூச்சு பயிற்சின்னு ஜென்ரலாக சொல்லிடுறாங்க. இப்போ மூச்சு பயிற்சினா பிராணயாமம் வரலாம், சுவாச பயிற்சியும் வரலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால் இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இப்போ சுகப்பிராணயாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வலது நாஸ்ட்ரில்ஸில் அடைச்சி பிடிச்சிட்டு இடது நாஸ்ட்ரில்ஸ் வழியாக உள்ளே இழுத்து இதை அடைச்சி இதில் வெளியே அனுப்புகிற மாதிரி ஒன்று. இன்னொன்று, இடது நாஸ்ட்ரில்ஸில் இழுத்துட்டு ஹோல்டு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வலது நாஸ்ட்ரில்ஸில் வர்றது. ரெண்டு. இந்த மாதிரி மூக்கு துவாரத்தை உபயோகப்படுத்தி நீங்கள் என்ன பயிற்சிகள் பண்ணினீங்கனாலும் அதுக்கு பேர் சுவாச பயிற்சி. மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், நாஸ்ட்ரில்ஸ் உபயோகப்படுத்தி பூரகம், ரேசகம், கும்பகம். பூரகம், ரேசகம், கும்பகம்னா என்ன? இழுக்கிறது, ஹோல்டு பண்ணுறது, வெளியே வர்றது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் சுவாச பயிற்சி. 100% கன்ஃபியூஸே வேண்டாம். சார் இப்போ மூச்சு பயிற்சின்னு எதை சார் சொல்கிறது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மூச்சு பயிற்சின்னு சொன்னால் பிராணயாமமும் வரும், சுவாச பயிற்சியும் வரணும். அதனால் இனிமேல் மூச்சு பயிற்சிங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எதெல்லாம் நாஸ்ட்ரில்ஸ் உபயோகப்படுத்துகிறோமோ அதையெல்லாம் சுவாச பயிற்சின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். பிராணயாமம், பிராணன் கூட்டல் யமம். பிராணனை சரியான விகிதத்தில் ஒழுங்குபடுத்துதலுக்கு பேர் தான் பிராணயாமம்.
அப்போ இங்க இப்படி பண்ணிட்டோம், அப்புறம் எதை வச்சு நம்ம பிராணயாமம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கிரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மாந்தர்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊர்த வல்லீரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழ்தல் திண்ணமே. ஏற்கனவே எங்களுக்கு ஒன்றும் புரியறது இல்லை, இதுல இது வேற சொன்னா எப்படி அப்படின்னா, சங்கு 2, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சங்கு மாதிரி இருக்கக்கூடிய நாசி துவாரங்கள் 2, சங்கு 2 தாரை 1. தாரைனா இந்த இடத்துல ஊதக்கூடிய இந்த தொண்டக்குழியை தான் சித்தர்கள் தாரைங்கிறாங்க. சங்கு 2 தாரை 1 சன்ன பின்னல் ஆகையால் அப்படின்னா, மூச்சு பாருங்க, இடது சுவாசத்துல வரலாம், வலது சுவாசத்துல வரலாம், ரெண்டுலேயும் சேர்ந்து வரலாம். இந்த மாதிரி சன்ன பின்னல் மாறி மாறி வர்றதுனால அதை புரிஞ்சுக்க முடியாத மனிதர்கள் மங்கி மாளுதே உலகில் மாந்தர்கள் எத்தனை, இதை பத்தி தெரிஞ்சுக்காம எந்த ஒரு அவேர்னஸ் இல்லாம எல்லாரும் செத்து போறாங்க. சரி, அடுத்தது உபாயம் சொல்லி கொடுக்கிறார் சித்தர். சங்கு 2ஐயும் தவிர்த்து தாரை ஊத வல்லீரேல் அப்படின்னா, இந்த சங்கு மாதிரி இருக்கக்கூடிய 2 நாஸ்ட்ரல்ஸ்லையும் விட்டுருங்க. அதுல மூச்சு வருது போகுதுங்கிறத பத்தி கவலைப்படாம தொண்டை குழிங்கிற தாரைவை ஊத, அதை அப் அண்ட் டவுன், அதாவது கதாகதம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழ்தல் திண்ணமே. கொங்கை மங்கை பங்கர்னா வேற யாரும் இல்ல, சிவபெருமான் தான். சீவனாகிய சிவபெருமானத்தான் கொங்கை மங்கை பங்கருங்கிறாங்க. அவரு கூட நம்ம சேர்ந்துடலாம். நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னங்க? நான் கடவுளோட போய் சேரணும், என்னோட பகவானோட திருவடியில போய் சேரணும், என் சாமி கிட்ட போயிடணும், என் குலசாமி கிட்ட போயிடணும். நீங்க இதெல்லாம் சொல்றது டேர்ம் உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் வாழக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு போறதுக்கான முயற்சி தான் எல்லா சாதகமும். அப்ப பிராணயாமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராணனை நெறிப்படுத்துறது. பிராணன் எங்கிருந்து வருதோ திருப்பி அங்கேயே கொண்டு போய் சேர்த்துறது. ஏன் நான் கொண்டு போய் சேர்த்தணும்? சும்மா இருக்கிற பிராணம் வந்துட்டு போகட்டுமே. சரி, இப்ப நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பு சுவாசம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத. உடம்புல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பு சுவாசம் அப்படின்னா, தூங்கும் போது கண்ணு திறந்திருக்கணும், தூங்கும் போதும் காது கேட்கணும், தூங்கும் போது வாய் பேசணும். ஏன்? 24 மணி நேரம் சுவாசம் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. அப்ப இதுதான் ரெஸ்பான்சிபிள், இதுதான் பொறுப்புன்னா கண்ணு திறந்துதான் இருக்கணும் 24 மணி நேரம். பாருங்க, இப்ப நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இப்ப மட்டும் தான் கண்ணு திறந்திருக்குது. அப்போ நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. சித்தர்கள் சொல்லக்கூடிய ரகசியம் இதுதான் அப்படின்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தியை தக்க வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் பேசிக்கா சோம்பேறிக, நம்ம எதையும் பண்ண மாட்டோம். இங்க பாருங்க, நம்ம கையில இருதயத்தை துடிக்கிறத பிரபஞ்சம் ஒப்படைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கையில நுரையீரலை வச்சு ரத்தத்தை சுத்தப்படுத்துற பொறுப்பை ஒப்படைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கண் சிமிட்டுற பொறுப்பை ஒப்படைச்சிருச்சு வச்சுக்கோங்க, சிறுநீரகத்தை இயக்கிற பொறுப்பை ஒப்படைச்சிருச்சு நம்ம பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு அதை மறந்துடுவோம், செத்து போயிடுவோம். அதனாலதான் பிரபஞ்சம் விவரமா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு இத்தனை மூச்சுக்கள் இத்தனை சுவாசங்கள்னு கொடுத்துருக்குது. ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் இந்தாடா வச்சுக்கோ, இதை வச்சு நீ உயிர் பொழைச்சுக்கோ. இதை நம்பிட்டு இருக்கிற மனுஷன் இந்த 21,600 சுவாசத்தை எப்படி எடுக்கணும்னு எடுக்க தெரியாம சீக்கிரமா போறவனு உண்டு, ரொம்ப நாள் வாழ்றவனு உண்டு. நமக்குன்னு ஒரு செட் ஆஃப், அதான் ஆயுட்காலம்னு சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மனிதன் 60 வயசு வாழ்றான் அப்படின்னா 60 வயசுக்கு தேவையான சுவாசத்தை கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்சம் கொடுக்கறது சுவாசத்தை தான் கொடுக்குது, பிராணனை கொடுக்கல. பிராணன்கிற ரகசியத்தை, அடைக்கப்பட்ட வாசல் மேல அந்த பிராணன்கிற ரகசியத்தை கொடுத்துருக்குது. அந்த பிராணன் நமக்கே தெரியாம நம்மளோட கண்களையும் காதுகளையும் மூக்கையும் வாயையும் உறுப்புகளையும் செயல்படுத்த வைக்குது. அப்ப நம்மளோட செயல்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த பிராணனை நெறிப்படுத்தி எங்க புறப்படுறதோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பேர் தான் வீடு பேரு அடைதல், சமாதி நிலை அடைதல். நம்ம ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்றது, ஆனந்தரமான வாழ்க்கையை வாழ்றது, இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். அதனால பிரியமானவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மூச்சு பயிற்சிங்கிறது காமன் டேர்மு, அதுக்கு கீழே 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்று சுவாச பயிற்சி, இன்னொன்று பிராணயாமம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ பிராணயாமத்துக்கு கீழே என்னென்னதாங்க சார் வருது அப்படின்னா, கிரியா யோகம் வரும், வாசி யோகம் வரும். எந்தெந்த பயிற்சியில எல்லாம் நீங்க தொண்டைக்குழியை பயன்படுத்தி அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றை, ஏன்னா நான் இப்ப சுவாசம்னு சொல்ல மூச்சுன்னு சொல்ல, உள்ளுக்குள்ள என்ன இருக்குது நம்ம பேர் வச்சுக்க வேண்டாம், தொண்டைக்குழியை உபயோகப்படுத்தி நம்ம எதை உறிஞ்சு மேல ஊதிக்கிட்டு இருக்கிறோமோ இந்த மாதிரி ப்ராசஸுக்கு பேரு பிராணயாமம். சரிங்களா? நல்ல பதிவில் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.